ஏனென்றால் சபைகள் ஜெபத்திற்கு பழக்குவிக்கவில்லை, ஜெபத்தை பயிற்றுவிக்கவில்லை. வேதத்தை போதித்தோம், நல்லது. கிரேக்க பதத்தை போதித்தோம், எபிரேய பதத்தை போதித்தோம், ஜெபத்தை போதித்தோமா? மன்றாட போதித்தோமா? பரிந்து பேச ஜெபித்தோமா? சபை ஊழியரை தாங்கி ஜெபிக்க போதித்தோமா? சபை தரிசனத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தோமா? இல்ல. எபிரேய பதத்தை பேசணும், கிரேக்க பதத்தை பேசணும். மன்றாட கற்றுக் கொடுக்கவில்லை, பரிந்து பேச கற்றுக் கொடுக்கவில்லை, பரிதவிக்க கற்றுக் கொடுக்கவில்லை, திறப்பு நிற்க கற்றுக் கொடுக்கவில்லை. ஆகவேதான் திருச்சபை வளரவில்லை. வேத அறிவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஜெபத்தில் வளரவில்லை. வேத அறிவில் வளர்ந்ததுனாலதான் உபதேச குழப்பங்கள் வந்து கிடக்கு இன்னைக்கு. காரணம் என்ன? அதுதான். இந்த பதம் அப்படி சொல்லுகிறது, அந்த பதம் இப்படி சொல்லுகிறது. ஏனையா மன்றாடுகிற திருச்சபை வளரும், பரிந்து பேசுகிற திருச்சபை வளரும், தரிசனமுள்ள திருச்சபை வளரும், ஒருமனமுள்ள திருச்சபை வளரும், திறப்பில் இருக்கிற திருச்சபை வளரும், மிஷனரி அனுப்புகிற திருச்சபை வளரும், சுவிசேஷ ஊழியம் செய்கிற சபை வளரும். எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்தோம், மன்றாடுகிறத பயிற்சி கொடுத்து ரொம்ப யோசிக்கிறோம். நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா, ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே சபைக்கு வந்தனா அந்த நாட்களை ஒருவர் கைகுலுக்கி ஒருவர் அன்பு பாராட்டின காலங்கள்லாம் போயிட்டு, இன்னைக்கு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல போய் சொல்றாங்க, சிலவங்க வீட்டில் போய் சொல்றாங்க. என்ன சகோதரிக்கு அன்பு மாறிட்டு, எத்தனையோ மக்கள் கடந்து வருகிற அன்பு பாராட்டி வருகிற மக்களை ஆதரிக்க இடமில்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒன்னு சொல்லவா, சொல்லுன்னு சொல்றேன். ரட்சிக்கப்படாத ஜனத்தை குறித்து தேவனுக்கு இருக்கிற பாரத்தை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை குறித்து ஆண்டவருக்கு ரொம்ப பாரமா இருக்கு.